சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த புதிய வருஷத்தின் ஆரம்ப நாட்களை காணும்படி கிருபை செய்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்திலே என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கிறவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நமக்கு முன்னே செல்வார், அவர் நம்மை நடத்துவார், நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார். இந்த நாளிலையும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஆபூக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து போகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. இந்த 2024 ஆரம்ப நாட்களில் வந்திருக்கிறோமே, ஆண்டவரிடத்தில் ஒரு தரிசனத்தை கேட்போம். ஆண்டவரே, என்ன குறித்து என்ன தரிசனம் வச்சுருக்கிறீங்க? என் குடும்பத்தை குறித்து என்ன தரிசனம் வச்சுக்கிறீங்க? எங்கள் ஊழியத்தை குறித்து என்ன தரிசனம் வச்சுக்கிறீங்க என்பதை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போமேனால், அவர் தரிசனத்தின் தேவன். அவர் திட்டங்களை தருபவர். அவர் திட்டங்களை தரும்போது திட்டங்களை செயலாற்றுவதற்குரிய ஒரு சூழ்நிலையும் கர்த்தர் கொடுப்பார். ஆகவே தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்னு வாசித்து பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய நாட்களை நமக்கு தர்றார். இது நம்ம நம்பி தர்றாரு. காலங்கள் கர்த்தரால் வருவது. உனக்கு கிடைத்த இந்த நாட்களிலாவது உன் சமாதானத்துக்கு அறிந்தவளை அறிந்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னாரே. நாட்கள் கர்த்தர் கொடுப்பது. ஆண்டவரே, என் காலங்கள் உங்களுடைய கரங்களுக்கு இருக்கிறது. இந்த நாட்களை தர்றீங்களே, இந்த வருஷத்தை தர்றீங்களே, நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது அவர் தரிசனம் தருவார். அந்த தரிசனத்தில் கேட்போம். முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை குறித்து நாம் ஜெபிக்கும் போது நமக்கு அதுக்குரிய திட்டங்களை தர்றார். நான் சின்ன வயதில் 16 வயசில் இயேசு வைத்துக்கொண்டேன். ஆனால் 17 வயசில் எனக்கு ஒரு நல்ல தரிசனம் கொடுத்தார். எனக்கு அன்றைக்கி படிப்பு இல்லை, எனக்கு அன்றைக்கு பண வசதி கிடையாது, எனக்கு ஃபேமிலி குடும்ப சூழலும் கிடையாது. ஆனால் கர்த்தர் தந்த தரிசனம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உன்னை உலகமெல்லாம் நான் கொண்டு போவேன். முழு உலகத்துக்கும் நான் உன்னை பயன்படுத்தி என் வார்த்தையை கொடுத்து நான் முழு உலகத்திற்கும் என் சுவிசேஷத்தை கொண்டு போகக்கூடிய வழிகளை திறப்பேன் என்று 17 வயசில் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். ஒரு சொப்பனத்தையும் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய வேலையை குறித்து நல்ல திட்டங்களை தருவதற்கு கேளுங்க. அப்படி தரும்போது அதை எழுதி வைங்க. வேதம் நமக்கு சொல்கிறது, குறித்த காலத்துக்கு அந்த தரிசனம் உடனே சம்பவிக்காது. எல்லாம் உடனே சம்பவிக்காது. யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு. அந்த 17 வயசுல கொடுத்த தரிசனம் 30 வயசுல நிறைவேறுது. இதுக்கு இடையில எத்தனை பாடு, எத்தனை கஷ்டம், எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம், அங்கே குடியில் விழ வேண்டிய சூழ்நிலை, சிறையில் போடப்பட வேண்டிய சூழ்நிலை, போத்திபார் வீட்டிலிருந்து ஓடக்கூடிய சூழ்நிலை. அவனுடைய விசுவாசம் தரிசனம் போடமிடப்பட்டது. முடிவில் அந்த தரிசனம் நிறைவேறியது. இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் என்னத்தை ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஊழியத்தில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? மனிதனால் முடியாத ஒரு காரியம் தேவனால் எல்லாம் கூடும். நல்ல திட்டங்களை தீட்டுவோம், நல்ல தரிசனங்களை பெறுவோம், அதை எழுதி வைப்போம், அதற்காக பொறுமையோடு காத்திருப்போம். காலம் வரும்போது நிச்சயமாகவே அது நிறைவேறும். அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாக வரும். தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. நிகழ்ச்சியை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வருஷ ஆரம்பத்தில் தேவனிடத்தில் தரிசனத்தை கேளுங்களேன், அதை எழுதி வைங்களேன், அதற்காக பொறுமையோட காத்திருங்களேன். அது தாமதித்தாலும் நிச்சயமாய் வரும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக நம்புகிறேன். May God bless you.